சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி ஃப்ரை பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய், 2 கொத்து கருவேப்பிலை, மெல்லிசா நீளமாக வெட்டின பெரிய வெங்காயம் 2 கப் அளவுக்கு, வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணுறவங்க, வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூடவே வச்சு வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி ஃப்ரை சைவம் சாப்பிட்றவங்களுக்கு சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி ஒரு நல்ல சைட் டிஷ். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட்டில் போடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு மெல்லிசா வெட்டின தக்காளி சேர்க்கணும். நாட்டு தக்காளினா 1.5 கப்பு போதும். ஆப்பிள் தக்காளி சேர்த்திங்கன்னா 2 கப் வரைக்கும் சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அடுப்போட தீயை கொஞ்சம் கூட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். நாட்டு தக்காளி சேர்த்தா சீக்கிரமே வதங்கிடும். ஆப்பிள் தக்காளினா கூட கொஞ்சம் நேரம் ஆகும். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி ஃப்ரை சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நான்வெஜ்ஜில் சைட் டிஷ் செய்யும்போது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி ஃப்ரை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.